வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்க ஒரு கர்நாடகா காமெடி ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற சூ ஃப்ரம் சோ அப்படின்ற சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்ட் ஸ்பாய்லர்ஸோட பார்த்துடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம கதாநாயகனை காமிக்கிறாங்க. அவரோட பேர் அசோகா. அவர் வந்துட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு சில நைட் மேர்ஸ் வருது. அதுல பயந்து அவரை அப்படியே ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க அந்த சீனு. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஊர்ல அவங்கெல்லாம் ஒரு சின்ன கிராமமா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான். எந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஸோ அந்த அளவு அவங்க வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அந்த ஊரே. இதுல மெயினா ரவி அண்ணா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் எப்படின்னா ஆளினால் அழகுராஜா மாதிரி. அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு டெத்து நடந்தாலும் சரி, இல்ல மேரேஜ் நடந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்னாலும் சரி, இல்ல ஒரு வீட்டுல ஏதாவது பொருள் திருட்டு போனா கூட நம்ம ரவியண்ணாவை தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்தா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தான கேரக்டர் அந்த ரவியண்ணா. ஸோ இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்த்தலாம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு. ரவியண்ணா அவர் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசான ஓல்ட் லேடி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு அந்த கிரேவியார்டுக்கு போய் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அதுல இருந்து அந்த இறந்து போனவங்களோட போட்டோ வச்சு அவங்களுக்குலாம் அந்த சாப்பாடெல்லாம் வச்சு படையல் அது மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க இல்லையா, அது வர அவர் நின்று எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறாரு. அங்கங்க ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வருது ஊடால. அப்பப்ப சில ஹியூமர்ஸ் எல்லாம் அதுலயே இன்க்ளூட் பண்ணி அந்த சீனை எலிவேட் பண்ண விதமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இந்த படம் எந்த மாதிரி போகுது அப்படின்றத நமக்கு சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்து அதே ஊர்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்க ரவியண்ணா, நம்ம கதாநாயகனான அசோகா, எல்லாரும் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி ரவியண்ணா வந்து வழக்கம் போல அவர் அங்க நின்று எல்லா ஒழுங்கா இந்த கல்யாண வீட்டுல எல்லா வேலைகளும் ஒழுங்கா நடக்குதா, சாப்பாடு போடுறதுல இருந்து மொய் வாங்குறதுல இருந்து சகல வேலையும் அவர் மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவான அசோகா வந்துட்டு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்ப ஊர்க்காரங்க இவரை பிடிச்சிடுறாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணி. ஸோ இதையும் போயிட்டு நம்ம ரவியண்ணா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாரு அவரோட பாணியில. அதெல்லாம் ரொம்ப காமெடியாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி ஹீரோ மாட்டிக்கிட்டோன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தனக்கு வந்துட்டு பொசஸ்ட் ஆன மாதிரி நடிக்கிறாரு, வியர்டா பிஹேவ் பண்றாரு. ஸோ இதை பார்த்து அந்த 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 ஊர்க்காரங்க எல்லாருமே ஆஹா இவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு போல, ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஃபுல்லா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கடுத்து ஹீரோவுக்கு அந்த உண்டான அந்த பொசஸ்டான அந்த பேய் பிடிச்ச பிரச்சனைய இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவு இந்த ஸ்டோரி வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டோரி நிறையாவே வந்திருக்கு, நிறைய படங்களே வந்திருக்கு. பட் இவங்க வந்துட்டு அந்த கிராமத்துல உள்ள அந்த கிரவுண்டடா அந்த பீப்புள் அந்த கிரவுண்டடா எடுத்திருக்காங்க. எப்படி வந்து மக்கள் இயல்பா இருப்பாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கையில, ஒரு 4 டீ கடையில உள்ளவங்க பேசிட்டு இருக்கையில எப்படி அந்த அந்த இடத்துல ஹியூமர் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஒரு டைமிங் சென்ஸ், இந்த மாதிரி இயல்பா நடக்கிற அந்த நேச்சரான அந்த காமெடியோட ஃப்ளோ வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அதை ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்த விதமும் சரி, அந்த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸும் சரி, இது ரெண்டுமே வந்துட்டு இவங்க எக்ஸ்ட்ராடினரியா அந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபில்ம் மேக்கிங்ல ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். இது ஒரு பாசிட்டிவ். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்ல ஒரு டெத் சீக்வன்ஸ் வரும். அதுல அந்த டெத் சீக்வன்ஸ்லயே வந்துட்டு சில ஹியூமரை கலந்துருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களை. அதுவுமே நல்லா இருக்கும். அந்த சாங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து வந்துட்டு அந்த ரவியண்ணா அந்த கேரக்டர் தான் மெயினா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே. அந்த ஹீரோ கேரக்டரை விட என்ன கேட்டா அந்த கேரக்டர் தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷனா இருக்கட்டும், அப்புறம் அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும் போதுலாம் சில டயலாக்லாம் செம ஒரு ஹியூமரஸா இருக்கும், ஒரு ஃபன்னாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு என்கேஜிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ், அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா அந்த பானு அப்படின்ற அந்த கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை அந்த எமோஷனல் பாண்டிங் பிளஸ் ஹியூமர் ரெண்டுமே கலந்து கொடுத்ததுதான் இதுக்கு ரெண்டாவது மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அடுத்து இந்த படத்துல வந்துட்டு
இது எல்லாமே இந்த படத்தோட பலம். அடுத்து சினிமாட்டோகிராஃபி, அதுவுமே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் தான். கரெக்டா அந்த இந்த சீனுக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் வைக்கணும், க்ளோஸ் அப் இதுக்குதான் க்ளோஸ் அப், இதுக்குதான் லாங் ஷார்ட்ஸ், அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ ஸ்லோ மோஷன் காட்சிகளா இருக்கட்டும், இது எல்லாமே பக்காவா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்தோட பெஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காமெடி காட்சிகள் லூப் மோட்ல வருது. ஹீரோவை பார்த்து பயந்து ஓடுவாங்க அந்த ஊர்க்காரங்களாம், அதெல்லாம் ரிப்பீட்டடா வர்றதுனால அது ஓரளவு அது ஒரு டைம் ஓகே, ஒரு தடவை பார்த்து பயந்து ஓடணும் ஓகே, திருப்பி 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 பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி ஹீரோ அந்த ஊரை சுத்தி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு டிராபேக்கா தான் தெரியுது இந்த படத்துல பார்க்கும்போது. அடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு புது கதை எல்லாமே கிடையாது. இது ஒரு பழைய கதை தான். ஸ்கிரீன் பிளேல தான் அதை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியுமே கிரியேட்டிவா ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஒரு மைனஸ் லென்த் தான் பெரியது. ஏன்னா இந்த ஸ்டோரியே ஒரு சிம்பிள் ஸ்டோரி. கதாநாயகனுக்கு பேய் பிடிக்குது. ஸோ அதை அந்த பொசஸ்டான அவரை சரிப்படுத்தணும். ஸோ அதுக்கு குருஜி ஒருத்தரை கூட்டுறாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். பட் அதுவுமே இது லேகிங்கா இருக்கு. இது எல்லாமே இந்த படத்தோட மைனஸ் தான். இந்த படத்தோட ஆக்டர்ஸ் குறிப்பா ஜேபி துமினான், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, லீட் கேரக்டர். ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸோட அந்த ரவி கேரக்டர்ல நடிச்ச சானில் குரு, அவர் தான் இந்த படத்தையே ஹோல்ட் பண்றது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோ கேரக்டரை விட அவர் கேரக்டர் தான் நீங்க பார்த்தா ஃபீல் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் தான் என்னை பொறுத்தளவு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஹீரோனே சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அந்த ஹீரோயினா நடிச்ச அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது ஜேபி துமினான். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை டெபியூட்டன்ட் டைரக்டரா வந்திருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே ஒரு நல்ல ட்ரை தான், அப்படிதான் சொல்லுவேன். ஓவராலா இந்த படம் எப்படி நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்றீங்க எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் அந்த ஸ்கிரீன் பிளேயும் இவங்க அந்த ஆக்டர்ஸை அந்த ஹியூமர் சென்ஸோட அவங்க ஆக்ட் பண்ண விதமும் அவங்க ரியாக்ட் பண்றதும், அந்த கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு சில இடங்கள்ல லேகிங்கா இருந்தாலுமே ஸ்டில் இந்த படம் ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.